விக்கிரவாண்டி அருகே சாத்தனூர் கிராமத்தில் சிக்கிய 4000 பேரை மீட்கக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஹரிபிரசாத் இணைப்பில் இருக்கீங்க. இப்ப என்னென்ன முறைகள்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு வர்றாங்க? களத்துல எவ்வளவு மீட்பு படை வீரர்கள் இருக்காங்க? நிச்சயமாக அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த 2 தினங்களாக கனமழை கொட்டி தீர்த்துள்ள நிலையில் விழுப்புரம் நகரம் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமே தற்போது வெள்ளக்காடாக மாறியுள்ளது. தொடர்ந்து தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை வீரர்கள் மற்றும் NDRF மற்றும் தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு படை வீரர்கள் தொடர்ந்து இந்த வெள்ள நீரில் சிக்கிய பொதுமக்களை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த 25 வீரர்கள் மற்றும் NDRF வீரர்கள் மற்றும் விக்கிரவாண்டி திண்டிவனம் பகுதியைச் சேர்ந்த தமிழ்நாடு தீயணைப்புத்துறை வீரர்கள் தொடர்ந்து இந்த சாத்தனூர் கிராமத்தில் சிக்கியுள்ள 4000 பேரை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களில் சிலர் தங்கள் வீடுகளிலே இருப்பதாக கூறுவதால் அவர்களுக்கு தேவையான உணவு, பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கொண்டு சென்று அவர்களுக்கு வழங்கும் பணியிலும் இவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதியானது ஏது கடல் போல காட்சியளிக்கும் நிலையில் தற்போது இந்த பகுதி சாத்தனூர் கிராமத்திற்கு செல்லும் ஒரு சாலை மற்றும் அந்த பகுதியில் உள்ள குடியிருப்புகள் முழுவதுமே நீரில் முழுகி கொண்டிருப்பதை தான் நாம் இந்த காட்சியில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து அந்த பகுதியில் நீரில் சிக்கிக் கொண்டிருக்கும் பகுதி மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் NDRF மற்றும் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை வீரர்கள் மற்றும் தீயணைப்பு அதிகாரிகள் தொடர்ந்து வழங்கி வருகின்றனர். தம்முடன் அதாவது தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை காவல் ஆய்வாளர் சுப்பிரமணியன் அவர்கள் தம்முடன் இருக்கின்றார். இந்த பகுதியில் எத்தனை மக்களை மீட்டிருக்கார்கள், அவர்கள் மற்றும் அவர்களுடன் எத்தனை பேர் சேர்ந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் என்பது குறித்து அவரிடம் கேட்டு தெரிந்து சொல்வோம். சார் வணக்கம். சார், இந்த மீட்பு பணியில் யார் யார் ஈடுபட்டிருக்கீங்க, எவ்வளோ பேரை நேற்றுலேருந்து மீட்டிருக்கீங்க, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? சார், நான் சுப்பிரமணியன் ஆய்வாளர் சார். தமிழ்நாடு பேரிடர் மீட்பு பணியிலேருந்து நாங்கள் இங்கே 75 பேராக வந்தோம். குழுக்களாக பிரிஞ்சு இருக்கோம். இங்கே என் கூட என் டீம் மட்டும் 25 பேர் இருக்கோம். அதோட NDRF வந்திருக்காங்க. அதோட ஃபயர் சர்வீஸ், தமிழ்நாடு நம்ம ஃபயர் சர்வீஸும் வந்திருக்கோம். எல்லோரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் 35 பேர் வரைக்கும் எல்லாத்தையும் போட்டில் வச்சு இது வரைக்கும் கொண்டு வந்தோம். ஒரு 2 பேர் உள்ளே போயிட்டாங்க. இந்த இதில் போய் அந்த தண்ணியிலலாம் ஆற்றுல அடிச்சுட்டு போய் அவங்கள அங்கே போய் ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம். அதில் முள் உடம்பு கிடமெல்லாம் எல்லாம் முள் நிறையா எல்லாத்துக்குமே தண்ணி கொண்டே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 35 பேர், அங்கே ஒரு 10 பேர், 40-45 பேர் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். இங்கே பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டரில் ஒரு 1000 பேர் இருக்காங்க. அவங்கள போய் கூப்பிட்டா யாரும் வரல. அவங்க அங்கேயே இருந்துக்கிறோன்ட்டாங்க. தண்ணி இப்போ கொஞ்சம் வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ அவங்க வந்தோன்னே இப்போ அவங்களே மீட்கிற பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு, உணவு எல்லாமே கொண்டு போயிட்டுருக்கோம். உணவு இதுவும் தண்ணி பாட்டிலும் எல்லாமே கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே ரெஸ்கியூ பண்ணிடுவோம். எல்லாருமே பாதுகாப்பாக தான் இருக்காங்க. நாங்கள் இந்த பாருங்க, இவர் ஒருத்தர். இப்போ இவங்க 2 பேரும் அங்கே தண்ணியில் உள்ளே நின்றுருந்தாங்க. மரத்தடியெல்லாம் மேலே இருந்தாங்க. இவங்க 2 பேரும் ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வந்து இங்கே கொண்டாந்து வச்சுருக்கோம். இன்னும் மீதி இருக்குது. உள்ளே யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறோம். இந்த பக்கத்தில் இருக்க ஸ்கூல்லாம் ஃபோன் பண்ணி அலாரம் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். யாராவது இருந்தாலும் வாங்க அப்படின்னு அவங்களுக்கு தேவையான உணவு, தண்ணி எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உடனே கிடைக்கிது, எல்லாம் கொடுத்துக்கிட்டு. தொடர்ந்து தற்போது பேரிடர் மீட்பு படை, தமிழ்நாடு தீயணைப்புத்துறை, NDRF சார்பாக கப்பல் மூலமாக மீட்கப்பட்ட 2 நம்முடன் இருக்கிறார்கள். அவர்கள் எதற்காக அந்த பகுதிக்கு சென்றார்கள், தற்போது எதற்காக இங்கே வந்தார்கள் என்பது குறித்து அவர்களிடம் கேட்போம். எங்கே போனீங்க, இப்போ எங்கே வந்தீங்க? என் ஊர் பாப்பனப்பட்டு. நான் இப்போ சொந்தக்கார வீட்டிலேருந்து சொந்த ஊருக்கு போகிறேன். இப்போ போகல, திடீர்னு வெள்ளத்தில் மாட்டினேன். தீயணைப்புத்துறையினர் அவங்க மூலிமா என்னை இப்போ மீட்டுன்னு வந்தாங்க. மீட்டுன்னு வந்து இப்போ இவங்க விட்டுக்கிறாங்க. என் கூட வந்தவர் இன்னொருத்தர் இருக்கிறாரு. நீங்கள் எங்கே போனீங்க, எங்கேருந்து வந்தீங்க? நான் சாத்தனூர்லேருந்து வந்துனுக்கிறேன். நேற்று மழை அதிகமாக பெஞ்சதுனால இங்கே கம்மியாக தான், இப்போ மழை வர இல்லை, தூத்து தான் போட்டுனுக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணியெலாம் வற்றிட்டு இருக்குன்னு நான் நினச்சின்னு வந்தேன். ஆனால் இங்கே தண்ணி அதிகமாக வந்ததுனால மழை அலையில் நான் நடுவுலேயே மாட்டிக்கிட்டேன். இவங்க ரெஸ்கியூ டீம்லாம் காப்பாற்றுறாங்க போட்லேயே வச்சு. அதாவது நாம் இப்போ அந்த பாதுகாப்பு படை வீரர்களால் காப்பாற்றப்பட்டவர்களிடம் கேட்டோம். அதாவது மழை குறைந்து விட்டது, அதனால் நாங்கள் வீடுகளை விட்டு வெளியே வந்தோம் என்று அவர்கள் கூறும் நிலையில் வராக நதியில் ஏற்பட்டுள்ள கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக அந்த வெள்ளப்பெருக்கை அறியாமல் அவர்கள் தற்போது அந்த வீடுகளில் இருந்து வெளியே வந்த சூழ்நிலையில் கடும் வெள்ளப்பெருக்கில் அவர்கள் சிக்கி கொண்டு மரத்தின் கிளைகளில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையில் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை வீரர்கள் மற்றும் NDRF மற்றும் தமிழ்நாடு தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து அவர்களை மீட்டு தற்போது கரைக்கு கொண்டு வந்துள்ளனர். மேலும் அந்த சாத்தனூர் எனப்படும் கிராமத்தில் சிக்கி தவிக்கும் பொதுமக்களுக்கு தேவையான உணவு பொட்டலங்களையும் அந்த வீரர்கள் தொடர்ந்து கொண்டு அவர்களுக்கு வழங்கி வருகின்றனர். தொடர்ந்து 2 படகுகளில்
NDRF மற்றும் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த பகுதியில் மழை பெய்த நிலையிலும் அவர்கள் தொடர்ந்து அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த மீட்பு பணி தொடரும் என அவர்கள் தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.